அதிமுக தாவேகா கூட்டணி உருவானால் திமுகவை வீழ்த்த முடியாதா? 1 to 1ல அர்த்மெட்டிக் படி தான் ஸ்டாலினை வீழ்த்த முடியுமே தவிர அர்த்மெட்டிக் ஸ்ட்ரென்த்தை காட்டாம பலன் நிரூபிக்காத ஒரு அஜித்தையோ இன்னொரு சிவகார்த்திகேயனையோ பலன் நிரூபிக்காத பார்ட்டி மட்டும் ரெஜிஸ்டர் பண்ண விஜயை வச்சோ ஒன்றும் பண்ண முடியாது சார். சிவகார்த்திகேயனும் சரி அஜித்தும் சரி அரசியலுக்கே வரல சார், அவங்கள பத்தி பேச வேணாம். நீங்க வந்து அரசியலுக்கு வரல, விஜய் அரசியல்ல பார்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. இதுதான் வித்தியாசம். விஜய் 39 நிக்கல, விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு நிக்கல. ஓகே, அவங்களுக்கும் விஜய்க்குள்ள வித்தியாசம். விஜய் பார்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறார். ஓகே சார். குறிப்பாக அதிமுகவோடு விஜய் கூட்டணி வைத்தால் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? எந்த டேர்ம்ஸ்ல கூட்டணி வைக்கிறாங்க, எப்படி கூட்டணி வைக்கிறாங்களோ பார்த்து தான் அதை சொல்ல முடியும். ஓகே சார். குறிப்பாக துணை முதல்வர் வந்து விஜய்க்கு கொடுக்குறாங்கன்னே வச்சுப்போங்க சார், அது எப்படி சார் உருவாக வாய்ப்பு இருக்கு? ஒருவேளை துணை முதல்வரே நாங்க கொடுக்குறோம், அது ஜானகி சிவாஜிக்கு பலன் நிரூபிக்காத சிவாஜி கொடுத்த மாதிரி எடப்பாடிக்கு ஃபெயிலியர்னு அர்த்தம். ஓகே சார். விஜய் அதிமுகவோடு கூட்டணிக்கு போனால், குறிப்பாக நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க, தற்கொலை முடிவுக்கு சமம்னு சொன்னீங்க. தற்கொலை முடிவு யாருக்கு சார், எடப்பாடிக்கா இல்ல வந்து விஜய்? எடப்பாடிக்கு லாபம். விஜய் தனிச்சுன்னா எடப்பாடியை தான் பலவீனப்படுத்துவாரு. ஓகே, அது தடுக்கப்படும். ஓகே, அதாவது அதிமுகவோடு விஜய் கூட்டணி போனா விஜய்க்கு தான் தற்கொலையான முடிவுங்கிறீங்க, எடப்பாடிக்கு லாபம். எடப்பாடிக்கு லாபம் தான். ஏன்னா ஓகே, அதனால லாபம் இல்ல, அந்த அகாமடேட் பண்ணலன்னா ஒண்ணு பெருசா ஓட்டு வந்துறாரு. பிரச்சார பலத்துக்கு வேணா 1% 1% ஓட்டு மேக்சிமம் வரும். சிவாஜி 67 பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வரல. சிவாஜி ஜானகிக்கு ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியல. ராதிகா திமுக வெற்றி பெற்றாலும் ராதிகா வச்சு ஓட்டு வரல. 84ல அதிமுக காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும் பாக்கியராஜ் வச்சு ஓட்டு வரல. பலன் நிரூபிக்காத தன் கையில வராத ஓட்டை எந்த கொம்பாதி கொம்பனும் யாருக்கும் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. விஜய் விதி விலக்கு இல்ல, யாரும் அதுல விதி விலக்கு இல்ல. சோ எடப்பாடியை பொறுத்தவரையில விஜய் தனிச்சு நின்னா எடப்பாடிக்கு லாபம், எடப்பாடிக்கு நஷ்டம், கடுமையா நஷ்டப்படுவார். அந்த நஷ்டம் தவிர்க்கப்படும்.